வெல்கம் டு திஷானாஸ் கிச்சன். இன்னைக்கு திஷானாஸ் கிச்சனில் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. அவங்க யாருன்னா லண்டன் தமிழ் சாண்டியும் அங்கிள் வராங்க. நம்ம அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எங்கள் கிச்சனில் பண்ணுற மசாலாஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் என்னென்னு வாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் அவங்க என்னெல்லாம் வச்சு நமக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு சூப்பரான திஷானா கிச்சன்ல இருந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கு பிறகு வெஜிடபிள் புலாவ். இந்த வெஜிடபிள் பிரியாணி வரகுல பண்ண வெஜிடபிள் பிரியாணி, உளுந்தஞ்சோறுக்கு நல்ல சூப்பரான வத்த குழம்பு, அதுக்கப்புறம் அதுக்கு பப்படம் அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன். இது என்ன சிக்கன்? லாலிபாப் சிக்கன். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, பொங்கல், சாம்பார் சாதம், இது கார்லிக் பிக்கிள், அதுக்கப்புறம் தயிர். ஓ மை குட்னஸ். இன்னைக்கு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே படுத்துட்டு நாளைக்கு காலையில் எழுதி போகலாம். ஓகே, வீட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட போகிறேன். சூப்பர் அடிப்படியாக இருக்குது பாருங்கள். வாவ். சிக்கன் பிரியாணி முதல்ல அதுக்கு கை அதுக்கு தான் போகுது. சூப்பராக இருக்கும், அடிப்படியாக இருக்குது. அதனால் நம்மளுடைய அது என்ன சொன்னீங்க, வரகுல செஞ்ச அந்த வெஜ் பிரியாணி எப்படி இருக்குன்னு பக்கத்தில் கொண்டு காணிங்க. இவர் அங்கே நின்று இது பண்ணுறாருங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. சூப்பர் அடிப்படியாக இருக்குது பாருங்க. டாப் டக்கராக இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா, இந்த உளுந்தஞ்சோறு கூட அது என்னது வத்த குழம்பு உளுந்தஞ்சோறு. ஓ மை குட்னஸ். வாயில் தண்ணி ஊறுங்க அவங்களுக்கு. பயங்கரமாக இருக்குது. பயங்கர டேஸ்டாக இருக்குது. பயங்கர டேஸ்டாக இருக்குது. இந்த காம்பினேஷன் எல்லாமே அதில் பப்படத்தை போட்டு ஃபஸ்ட் டைம் இந்த உளுந்தஞ்சோறு இந்த காம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு. சும்மா தூக்கி தட்டிடுச்சுது. மற்ற ஐட்டங்கள்லாம் இன்னொரு ஐட்டம் என்னன்னா சாம்பார் சாதம் வரகுல செஞ்சது தானே. வரகுல செஞ்ச சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா. அதில் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன். ஓ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கு. அடிப்படியாக இருக்கு. டோன்ட் மிஸ், கம் சிட் ஈட். இது முடிச்சு இன்னும் வருது. இன்னும் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போயிடறாங்க. இன்னும் வருது கேட்டிங்களா? அதே ஐட்டம் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அடுத்து ஈவினிங் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் இருக்கான்னு பாருங்க. திஷானா கிச்சனில் யூடியூபர் திஷானா கிச்சன் இருக்கிறாங்க. அவங்க லக்ஷ்மி கண்ணன் இருக்கிறாங்களே, அவங்களுடைய மகள் யூடியூப் பண்ணுறாங்க. சூப்பர் அடிப்படியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது, ஆண்டி நான் தான் டீ குடிச்சிட்டு போவேன். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு தான் இருந்தோம். நான் தான் அவங்களுக்கு நான் டீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டீ பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நான் நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லிருங்க எல்லாருக்கும். லக்ஷிதா. எப்படி போயிட்டு இருக்குது உங்க யூடியூப் எல்லாம்? எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்க. ஸோ நல்ல சூப்பரான ஒரு கிராமர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. வெரி கிளவர் கேர்ள். இப்போ ஆமா, இது என்ன டீ? இன்னைக்கு டீல என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த டீ வெரி ஹெல்த்தி. மில்லட்ல டீ. ஓ ஓகே. அது நீங்க வீட்லயே பண்றீங்களா அந்த டீ பொடி? இதுல என்ன மில்லட்ல அந்த காணிங்க பாப்போம், எங்க இருக்குன்னு பாப்போம். இதுல என்ன இதெல்லாம் கலந்துருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, அம்மா சொல்லுங்க. அல்ல ராகி, சோளம், கம்பு, அப்புறம் இது பாதாம், பீனட். ஓகே. ராகி, சோளம், டீ டஸ்ட் 70% இருக்குது. 70% டீ டஸ்ட், அதுக்கப்புறம் ராகி, சோளம், கம்பு, அந்த இது பவுடர்ஸ். வெரி குட். சூப்பரா இருக்குது பாருங்க. ஸோ ஓகே, எங்களுக்கு சொல்லி காணிக்க பாப்பா, செய்து காணிங்க பாப்பா எப்படின்னு. முதல்ல தண்ணி ஊற்றிக்கணும். கொதிக்கிறது வரை வெயிட் பண்ணணும். ஓகே.
அப்புறம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குக்கிங்லலாம்? அம்மா வந்து பண்றது பார்த்து பார்த்து நானும் அப்பப்போ அவங்க வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவேன். ஓகே, வெஜிடபிள் கட் பண்ணிலாம் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. ஸ்கூலில் ஃபுட் டெக்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குமே, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? பிஸியாக போயிட்டு இருக்கான். வாக்கெல்லாம் எப்படி போகுது? வாக்கெல்லாம் புளிஞ்சு புளிஞ்சு போகுது. ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு எப்படி போகுது வாக்க? காலையில் சுவிட்சை போட்டால் சாயங்காலம் வந்து குல்ஃபி ரெடியாக இருக்காது எங்கள் அம்மாவில். எங்கள் வீட்டில் இருந்து காலி வெயிட் பண்ணுங்க. அடுத்து டீ பவுடரா? எவ்வளோ போட போகிறேன்? ஒரு 3 டீஸ்பூனா? ஓகே ஓகே, போட்டுட்டு எப்போ அடுத்து என்ன? இது நான் எல்லாம் பாயில் ஆகிறேன். இது தீ கம்மி பண்ணி வைக்கணுமா இல்லை இப்படியே இருந்தால் போதுமா? கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்கள் அம்மா பாஷையில் சுருக்கி வச்சுக்கலாம். ஓகே, தீய உன்னுடைய யூடியூப் சேனலில் என்னென்னலாம் பண்ணியிருக்க இதுவரை? சிக்கன் 65 பண்ணியிருக்கேன், சாக்லேட் ப்ரௌனி பண்ணியிருக்கேன், வாட்டர்மெலன் ரைஸ் பண்ணியிருக்கேன், எக் கறி பண்ணியிருக்கேன். ஓ, நீ யூடியூப் சேனல் இதில் குக் பண்ணுறது பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்பியா? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு. நாங்களா ரிவ்யூ எல்லாம் சூப்பர் டாப் கிளாஸ்ல இருந்துச்சுதா? நீ என்ன பண்ற யூடியூப் சேனல்ல? சும்மா நினைக்கிறியா? I said the first part and I eat the thing Akka and Amma make. You eat the thing what Akka and Amma make. வரா, அது சூப்பர்ல. என்ன நடந்துட்டு இருக்குது அதுக்கு இல்ல பால். இங்க பாரு. ஓகே, இது சுகரா? ஆமா செஃப். இருங்க. ஐயோ, சூப்பரான டீ, சூப்பராக அடிப்பொலியாக ரெடி ஆகிட்டு பாருங்க. மில்லட் டீ. வாவ், மில்லட் டீ ரெடி ஆச்சா? சூப்பர் டேஸ்ட் டீ. தெரியும்ல உனக்கு? தெரியாது ரக்ஷிதா, இது என்னன்னு தெரியும்ல? காரா சேவு, ராகி ரிப்பன் பக்கோடா, மைசூர் பாக்கு, செசமே லட்டு, கடலை மிட்டாய், மிக்சரு. இது என்னது? இது என்ன இதில் செஞ்சீங்க? ராகி பட்டர் முறுக்கு, உளுந்தங்களி, ராகி லட்டு, கம்பு லட்டு, ராகி முறுக்கு, மில்லட். ஓ, அடிபொலி, சூப்பர். எல்லாமே வந்து மில்லட்ல செஞ்சது, சிறுதானியத்தில் செஞ்சது. ஸோ அதான் வந்து இதில் வந்து சொல்ல வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மிக்சரும் அது என்னது இதையும் தவிர இல்லையா, மீது எல்லாமே சிறுதானியத்தில் செஞ்சது. இவங்களுடைய கிளாசிக் வந்து இதை அடிச்சுக்க முடியாது. கேட்டிங்களா? சூப்பராக இருக்குது, அடிப்படையாக இருக்குது. எங்கள் கிச்சனில் நிறைய ஹோம்மேட் மசாலாஸ் இருக்குது. அது நான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் காட்டுறேன். இது வந்து ஆல் ஓவர் யூகே ஷிப்பிங் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ முதல்ல வந்து நாங்கள் இங்கே ட்ரம் ஸ்டிக் லீவ் சூப் பவுடர் இருக்குது, இங்கே மிக்ஸ்ட் மில்லட் இட்லி பவுடரும் மில்லட் டீ பவுடர் இருக்குது, மில்லட் சூப் மிக்ஸ் இருக்குது, அண்ட் நட்ஸ் ஹெல்த்தி மிக்ஸ் இருக்குது. ஹெல்த்தி மிக்ஸில் மில்லட் ஹெல்த்தி மிக்ஸும் இருக்குது, உலதால் கஞ்சி பவுடரும் இருக்குது, கரம் மசாலா இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது. நீங்கள் வந்து சிக்கன் மசாலா மட்டனுக்கும் யூஸ் பண்ணலாம், சிக்கனுக்கும் யூஸ் பண்ணலாம். குழம்பு மசாலாவும் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணி நல்லா செமையாக சிக்கன் 65லாம் பண்ணோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் இருக்குது. இட்லி சில்லி பொடி, ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ் பொடி, பருப்பு பொடி, இது மூணுமே இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். கடைசியில் உங்களுக்கு யாராச்சும் ஐஸ்கிரீம் எல்லாம் குல்ஃபி சாப்பிட்றதுக்கு குல்ஃபி மிக்ஸும் இருக்குது.
தவிர சாம்பார் பொடி, கறி லீவ்ஸ் பொடின்னு நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். நீங்கள் வந்து திஷானாஸ் கிச்சனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது பர்சனலா நானே 2 வாட்டி ட்ரை பண்ணுவேன். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். This is my favorite. உன்னோட ஃபேவரட்டா மில்லட் இது என்னது சூப் மிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க இத போட்டு இது பண்ணீங்கன்னா போதும். நார்மல் சூப் மாதிரி. சிக்கன் சுக்கா மசாலா, மட்டன் சுக்கா மசாலாவா? அத வீடியோ எடுக்கிறப்ப எடுத்துட்டாங்க. மட்டன் இதுல வைக்க வேணாமா? அதுல போட்டேன். வீடியோ எடுத்துருக்காங்க மட்டன் செய்யும்போது. இது இல்லாம இவங்கள்ட்ட வந்து இந்த இதுவும் கிடைக்குது. அது என்னது? இட்லி தோசை மாவு. சூப்பரா. ஓ மில்லட் மாவும் கிடைக்கும் இதுல. ஓ மில்லட் மாவு, ஆப்பம்ல பாத்தீங்கன்னா ரைஸ்லயும் கிடைக்குது, மில்லட் வெரைட்டிஸ். இப்ப நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க இதை வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாமா? இட்லி தோசை மாவு வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஓகே.